ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு டிசம்பர் 23 மதியம் 3 மணிக்கு மார்ச் மாதத்திற்கான சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாமே நம்ம முதல்ல பார்த்துடலாம். இந்த தரிசன டிக்கெட்டில் 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் புக் பண்ண முடியும். சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு 65 அல்லது 65 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்கணும். அவர்களுடைய ஹெல்ப்பர் ஆன ஸ்பௌஸ் 50 அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும். ஹெல்ப்பர் ஸ்பௌஸாகத்தான் இருக்கணும் என்று டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இருந்தாலும் சீனியர் சிட்டிசனுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, ஃப்ரெண்டு என்று எந்த ரிலேஷனாக இருந்தாலும் அலோவ் பண்ணுறாங்க. பட் சீனியர் சிட்டிசனுடைய ஹெல்ப்பரினுடைய வயதானது 50 அல்லது 50க்கும் மேற்பட்டவராகத்தான் இருக்கணும். அடுத்த கேட்டகரி ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் கேட்டகரி. இந்த கேட்டகரியில் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறாங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கும் ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது, அவங்களுடைய ஹெல்ப்பருக்கும் ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. ஹெல்ப்பரும் ஸ்பௌஸாக இருக்கணும் என்ற அவசியமும் கிடையாது. அதே போல் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணுறாங்கன்னா மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கும் அவங்களுடைய ஹெல்ப்பருக்கும் ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. இந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரிக்கு கீழே இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணாலும் ஆதார் கார்டை வைத்து தான் புக் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு மெயின் கேட்டகரி பர்சனுக்கும் அவங்களுடைய ஹெல்ப்பர் ஒருவருக்கும் மட்டும்தான் இந்த டிக்கெட் புக் பண்ண முடியும். ஒரு முறை இந்த சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 90 நாட்களுக்கு பிறகுதான் மறுபடியும் இதே சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். இந்த 90 நாட்கள் டைம் கேப் என்பது தரிசன தேதியிலிருந்து தான் கேல்குலேட் பண்ணணும், புக்கிங் தேதியிலிருந்து கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஒரு முறை இந்த டிக்கெட் நீங்க புக் பண்ண பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 90 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கப்படும். இந்த தரிசன டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசன டிக்கெட்டை கேன்சல் செய்யவோ போஸ்ட்போன்மெண்ட், ப்ரீபோன்மெண்ட் செய்யவோ முடியாது. இந்த தரிசன டிக்கெட் டிடிடி மெயின் கேட்டகரி பர்சன் மற்றும் அவங்களுடைய ஹெல்ப்பர் 2 பேருக்குமே இலவசமாகத்தான் டிக்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் மேக்சிமம் 10 நிமிடத்திற்குள்ள புக் ஆகி முடிஞ்சிடும். இந்த டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் ஃபைல் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், அதாவது ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஃபோட்டோவினுடைய சைஸ் 1 MBக்கு கீழே இருக்கணும். இந்த ஃபோட்டோ சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பீப்புளில் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டும் உங்களுடைய ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டும் பக்கத்தில் வச்சு உங்களுடைய மொபைல்லையே ஒரே ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டினுடைய ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஒரு ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோலேயே நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டும் உங்களுடைய ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டும் பக்கத்தில் வச்சு ஒரே ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோவினுடைய சைஸ் 1 MBக்கு கீழே இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் கேட்டகரியில் நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய மெடிக்கல் சர்டிஃபிகேட், இந்த 3ஐயுமே சேர்த்து ஒரே ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோவினுடைய சைஸும் 1 MBக்கு கீழே இருக்கணும். அதே போல் மெடிக்கல் கேட்டகரியில் தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்க ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய சர்ஜன் கொடுத்துருக்கக்கூடிய மெடிக்கல் சர்டிஃபிகேட், இந்த 3ஐயுமே சேர்த்து ஒரே ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க. ஃபோட்டோவினுடைய சைஸ் 1 MBக்கு கீழே தான் இருக்கணும். ஃபோட்டோ கிளாரிட்டியாக இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியுதோ அந்த அளவுக்கு எடுத்து அதை அப்லோட் பண்ணிடுங்க. இந்த தரிசன டிக்கெட் புக் செய்து தரிசனத்திற்கு போகக்கூடிய அந்த நாள் சீனியர் சிட்டிசன், அவங்களுடைய ஹெல்ப்பர் இருவருமே அவங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளும் அவங்களுடைய ஹெல்ப்பரும் அவங்க இருவரினுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டினுடைய காப்பியும் எடுத்துகிட்டு போகணும். மெடிக்கல் கேட்டகரியில் டிக்கெட்ஸ் புக் பண்ணவங்க அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்க ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு இரண்டுமே ஒரிஜினல் காப்பியாகத்தான் இருக்கணும்.
கூடவே அவங்களுடைய சர்ஜன் கொடுத்திருக்கக்கூடிய மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் டிஸ்சார்ஜ் சம்மரியும் அவசியமாக எடுத்துட்டு போகணும். இது எல்லாமே அவசியமாக செக் செய்வாங்க. செக் செய்து சரி பார்த்த பிறகு எல்லாமே கரெக்டாக இருந்தால்தான் தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. இவங்களோடு சேர்த்து 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி அலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்ட்ரிக்டாக அலோ பண்ணுறது கிடையாது. ஏதாவது 1-2 கேசஸில் அலோ பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. அவங்கள தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போன பிறகு அவங்க இல்லை அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்கள வேற யார்கிட்டயாவது விட்டுட்டு போறதுக்கு கூடவே நீங்க யாரையாவது அழைச்சிட்டு வந்திருக்கணும். ஸோ இந்த ரிஸ்க் வேண்டான்னு நினைக்கக்கூடியவங்க 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை அழைச்சிட்டு போகாம இருக்கிறது பெட்டரா இருக்கும். ஹெல்பர் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் தரிசனத்திற்கு அவங்கள உங்களோட அனுப்புவாங்க. சப்போஸ் ஹெல்பர் இல்லை, டிக்கெட் புக் பண்ணலை அவங்களுக்கு, ஆனால் உங்களுக்கு கோவிலுக்குள்ள தரிசனத்திற்கு போகிறது யாருனுடைய உதவியாவது தேவைப்படும்னா நீங்கள் அங்கே போய் உங்களுடைய டிக்கெட் செக் பண்ணக்கூடியவங்க கிட்ட எனக்கு இந்த இஷ்யூ இருக்குது, பட் நான் ஹெல்ப்பரை அழைச்சிட்டு வரல, என்ன யாரையாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுவீங்களா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சேவாக்ஸையே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் தரிசனத்திற்கு போயிட்டு வர்ற வரைக்கும் அந்த சேவாக் உங்களுடைய இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஹெல்ப்பர் இல்லை, நம்ம அவங்கள அழைச்சிட்டு போகலை, தரிசனத்திற்கு தனியாக போயிட்டு வந்துட முடியுமா என்ற கவலையே உங்களுக்கு வேண்டாம். இந்த சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்க தரிசனத்திற்கு எப்படி போகணும், என்னவெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் டிடிடி நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு தரிசனத்திற்கு போவோம், எத்தனை மணிக்கு தரிசனத்தை முடிச்சுட்டு வருவோம் என்ற டீட்டெயில்டு வீடியோ நம்முடைய சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. அந்த வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டீடைல்டு வீடியோவும் நம்முடைய சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. அந்த வீடியோ தேவைப்பட்டாலும் நம்முடைய சேனலினுடைய பிளேலிஸ்ட்ல சீனியர் சிட்டிசன் பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்ற வீடியோவும் நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டிக்கெட்ஸுடைய புக்கிங் எக்ஸாக்டாக 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். 2:50 உங்களுடைய மொபைலில் டிடிடி ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, டிடிடி வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆன பிறகு எதில் குறைவான வெயிட்டிங் டைம், வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்குதோ அதில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். உங்ககிட்ட 2 மொபைல்ஸ் அல்லது 1 மொபைல் 1 லேப்டாப் இருந்தால் அத்தனையிலுமே நீங்கள் டிடிடி ஆப் அண்ட் டிடிடி வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எதில் குறைவான வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்குதோ அதில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். இந்த டிக்கெட்ஸ் நமக்கு டிடிடி ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய காரணத்தினால புக்கிங் சமயத்தில் பேமெண்ட் கேட்வே எதுவுமே ஓப்பன் ஆகாது. இந்த டிக்கெட்ஸ் வேகமாகவும் தப்பில்லாமலும் புக் பண்ணுறதுக்கு அவசியமாக மொபைல் கிளிப்போர்ட் ஆப்ஷனையோ அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷனையோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்ற வீடியோவும் நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்கையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு யூஸ் செய்த மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி, ஆதார் நம்பர், இந்த 3ஐயுமே அடுத்த 90 நாட்களுக்கு சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண முடியாதே தவிர்த்து மற்ற தரிசன டிக்கெட்டுகளான விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட், வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன டிக்கெட் புக்கிங்குக்கு எல்லாம் இதே மொபைல் நம்பர், லாகின், இதே மெயில் ஐடி, இதே ஆதார் நம்பர் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணோம்னா வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டோ விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டோ புக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட், விஐபி பிரேக் தரிசன டிக்கெட், சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் எல்லாமே வேற கேட்டகரி தரிசன டிக்கெட்ஸ் அப்படின்றனால ஒரு டிக்கெட்டோடு இன்னொரு டிக்கெட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். உங்களுடைய தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இந்த தகவல்கள் எல்லாமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.